கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கடந்த 6 மாதங்கள் உங்களை கண்ணின் மணியை போல் பாதுகாத்து இந்த 7வது மாதத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் கூட ஒரு வார்த்தைகளை தியானிக்க முடியாத கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. நாம் வேதத்தை கரங்களில் எடுத்துக்கொள்வோம். சங்கீத புஸ்தகம் 62 அதனுடைய 8ஆம் வசனம் விவிதமாய் சொல்லுகிறது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான என் அன்பு தேவ ஜனமே, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் என்று சொல்லி. நீங்களும் நானும் ஆண்டவரை எப்போதும் நம்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, எல்லா நாளும் நாம் அவரை நம்ப வேண்டும். பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அவரை நம்ப வேண்டும், பாடுகளுக்கு மத்தியிலே நாம் அவரை நம்ப வேண்டும், போராட்டத்துக்கு மத்தியிலும் நாம் அவரை நம்ப வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் தேவைகளுக்கு மத்தியிலும் நாம் அவரை நம்ப வேண்டும். நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவரை நம்ப வேண்டும். ஏன் என்று சொன்னால், நம்புகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். நம்புகிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் காணப்படுவோம் என்று சொன்னால், அங்கு வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது, உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் என்று சொல்லி. தெய்வ சமூகத்துல நீங்களும் நானும் வந்திருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ விதமான பாரங்கள் இருக்கலாம், எத்தனையோ விதமான கண்ணீர்கள் இருக்கலாம், எத்தனையோ விதமான போராட்டங்கள் இருக்கலாம். அந்த இருதயத்திலே வைத்துக் கொண்டு நாம் வேதனை பற்றிராதபடி வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றி விடுங்கள் என்று சொல்லி. வேதத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அன்னாள் தெய்வ சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றினாள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் என் அன்பு தெய்வ பிள்ளையே, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த சூழ்நிலைகள் ஆனாலும் சரி, இருதயத்திலே பாரத்தை வைத்துக் கொண்டு இருப்போம் என்று சொன்னால், அவரை நம்புகிற நீங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை தெய்வ சமூகத்திலே ஊற்ற வேண்டும், தெய்வனுடைய பாதத்திலே ஊற்ற வேண்டும். மனிதனிடத்தில் அல்ல, நீங்கள் ஆராதிக்கிற தேவனிடத்திலே உங்களுடைய பாரத்தை ஊற்றுவீர்கள் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி. அவர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிற ஒரு தேவன் இருக்கின்ற பொழுது நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? எதற்காக பயப்பட வேண்டும்? சூழ்நிலைகளை குறித்து பயப்படுகிறியோ, வியாதியை குறித்து பயப்படுகிறியோ? இல்லை என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படும் இக்கட்டான காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறியோ? நீ பயப்படாதே. அவர் உனக்கு அடைக்கலமாய் இருக்கும்போது எந்த ஒரு காரியமும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அவர் உனக்கு அடைக்கலமாய் இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில அவர் பாதுகாப்பாய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. வசனம் சொல்லுகிறது, அவர் அடைக்கலமாய் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையிலும் அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளில் அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். 7வது மாதத்துக்குள் அடியெடுத்து வைக்க போகிறேனே, நான் என்ன செய்ய போகிறேன்? 6 மாதங்கள் நான் அநேக பாடுகளுக்கு மத்தியிலே நடந்து விட்டேனே, 7வது மாதம் எனக்கு எப்படி இருக்குமோ என்று சொல்லி நீ ஒருவேளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறியோ? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்பட மாட்டீர்கள், எந்த காரியத்திலும் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் அசைக்கப்படாதபடி தைரியமாய் இருக்கத்தக்க பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம் தானே, இஸ்ரவேலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை நம்புகின்ற பொழுது சீயோன் பர்வதத்தை போல் அசைக்கப்படாதிருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் அவரை நம்பி நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை அவருடைய பாதத்திலே ஊற்றி விடுவோம் என்று சொன்னால், அவர் நமக்கு அடைக்கலமாய் இருந்து உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அவர் அசைக்கப்படாதபடி நிலைத்திருக்கிற ஒரு ஜீவியத்தை தருவார். சீயோன் பர்வதம் என்று சொன்னால்
வைப்பார். அது ஒரு சூழ்நிலைகளிலும் அது அசைக்கப்படாது. அது இருக்கிற ஸ்நானத்துல அப்படியே இருக்கிறது போல நீங்களும் இருக்கிற நிலைமையில இருக்கத்தக்க அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அசையா விடாதபடி என் தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராயிருக்கிறார். நான் நிச்சயமா சொல்றேன், இந்த நாட்களிலே நீங்கள் அசைக்கப்படாதபடி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தரை நம்புங்கள், உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அவர் அடைக்கலமாய் இருப்பார். அவர் அடைக்கலமாய் இருக்கும் போது நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். அப்படிப்பட்ட மேலான கிருபைகளை கர்த்தர் இந்த நல்ல நாளிலே தந்து அருள் புரிவாராக. ஆமென். அல்லேலூயா.